இன்னைக்கு இந்த ரேஷன் அரிசியை வச்சு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத பப்படம் தாங்க செய்ய போகிறோம். ரேஷன் அரிசி வந்து நம்ம சும்மா சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ரேஷன் அரிசியை வந்து எந்த ஒரு பாலிஷும் போடாமல் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு டேரெக்டாக வரக்கூடிய அரிசி, அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. இருக்குங்க. இந்த அப்பளம்லாம் சாப்பிட்றதுக்காகவே இந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போவோம். அந்த டெல்லி அப்பளம்னு பெருசாக இருக்கும், அதை சாப்பிட்றதுக்குன்னே போவேன். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துறாங்கன்னு வைங்களேன், எங்கேயுமே போக தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத ரேஷன் அரிசி பப்படம் தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தோம்னா குறிப்பாக சொல்லணும்னா இந்த ஏப்ரல் மேல வந்து செய்யக்கூடிய ஒரு உணவுங்க. எதுக்காக பார்த்தோம்னா 2 ரீசன். ஒன்று, ஸ்கூல் லீவு, பசங்களுக்கு சாப்பாடு கட்டணும், பசங்களை கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு பிரச்சனை இருக்காது. இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா நல்லா வெயில் அடிக்கும். ஸோ இந்த நல்ல வெயில் அடிக்கும் போது தான் இந்த உணவு வந்து செஞ்சு வச்சுட்டா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்பப்போ நம்மளுக்கு பப்படம் கிடைக்கும். இன்னொன்று பார்த்தோம்னா சொன்னீங்களா, நான் வேற ஒரு வருஷமா வச்சிருக்கேன் ரேஷன் கடையில். ஏன்னா ஒரே குடோனில் வச்சிருந்தா அரிசி பெற வீணா போகும்னு பார்த்தேன். நீ கூட 28 வருஷம் அப்படிதான் இருக்க. அதான் நீ பிறந்து அவன் வயசு 34, பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு 28 வருஷம் ஆகுதுல்ல. 28 வருஷமா வீணா போயிட்ட. 10 வருஷத்துல இருந்தா பொண்ணு பார்க்க 10 வயசுல. ரேஷன் அரிசி வந்து நம்ம சும்மா சாதாரணமாக எடுக்கக்கூடாது. ரேஷன் அரிசியை வந்து எந்த ஒரு பாலிஷும் போடாமல் எந்த ஒரு கெமிக்கலும் யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு டேரெக்டாக வரக்கூடிய அரிசி, அதில் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது. அந்த காலத்துலலாம் பார்த்தோம்னா இந்த ரேஷன் அரிசி தான் சமைச்சு அவ்வளோ அப்படி விரும்பி சாப்பிட்டாங்க. அது சாப்பிடும்போது அவங்களுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ரேஷன் அரிசினா சாதாரணமாக நினச்சிடாதுண்ணா. ரேஷன் அரிசியில் வந்து ஆக்கி வச்சுட்டா ஒரு கருவாட்டு குழம்பு, ஒரு கீரை குழம்பு, அதுவும் இல்லைன்னா ஆற்று மீனும் படித்து வச்சுட்டாங்கன்னு போய் சாப்பிட்டுட்டு வந்து எங்கள் அண்ணனுக்கே சோறு இல்லாத அளவில் சாப்பிட்டா உடம்பு. நான் சாப்பாடே கிடைக்காத ஒரு அந்த காலத்தில் ஒரு பஞ்ச காலங்களில் கூட ஒரு ரேஷன் அரிசியை வச்சு சமைச்சு சாப்பிட்ட காலங்கள்லாம் உண்டு. ஆனால் அந்த ரேஷன் கடை அரிசி வந்து அண்ணன் சொன்ன மாதிரி கெட்டு போகாது. ஒரு உணவாக நம்ம இன்னைக்கு நைட்டுக்கு நம்ம சமைச்சு வச்சுருந்தா கூட 2 நாள் ஆனாலும் அந்த சோறோட தன்மை வந்து சீக்கிரமே கெட்டு போகாது. ஒரு புளிப்பு தன்மை இல்லாமல் தண்ணியை மாற்றி வச்சிட்டோம்னா சோப்பு நல்லா இருக்கு. சோப்பு போட்டு குடிக்கலாம். எனக்கு நாங்கள் நினைவு தெரிஞ்ச வரைக்கும் ரேஷன் அரிசி தாங்க சாப்பிட்டோம். இப்போ தான் வந்து நம்மளுடைய அரசாங்கம் இலவசமாக கொடுக்குறாங்க. நான் போய் 3 ரூபா 50 காசு கொடுத்து 1 கிலோ அரிசி, 3 ரூபா 50 காசு 15 கிலோ அரிசி தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்து அதை சமைச்சு சாப்பிடுவோம். ஏன்னா இந்த காலத்தில் தான் ஏர் ஓட்டுறதுக்கு ஒரு மிஷினு, பள்ளம் தோண்டினா ஒரு மிஷினு, கல் தூக்குறதுக்கு ஒரு மிஷினு. அந்த காலத்தில் அந்த மிஷினுங்கெல்லாம் கிடையாது, மனிதன் தான் மிஷினே. அவங்க அந்த அளவுக்கு உழைச்சதுக்கு காரணம், அவங்க உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்ததுக்கு காரணம் இந்த ரேஷன் அரிசி தான். இன்னைக்கு இந்த ரேஷன் அரிசியை வச்சு ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத பப்படம் தாங்க செய்ய போகிறோம். ஆனால் ரேஷன் அரிசின்னு சாதாரணமாக நினச்சிங்க யாரும் நினைக்கல. நீ தான் லடிச்சிட்டு இருக்க. ஆரம்பத்துலேருந்து லடிச்சுக்காதீங்க. வந்து உண்மையிலே போலாம். ரேஷன் அரிசியில் உருவாக்கப்பட்ட அரிசி பப்படம், அப்பேற்பட்ட பொருளுக்கு தான் தேவையான பொருள் பார்க்க போகிறோம். ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி எடுத்துருக்கோம். ரேஷனில் கொடுக்குறதே 2 அரிசி தாங்க. ஒன்று இந்த அரிசி கொடுப்பாங்க, 2வது பச்சை அரிசி கொடுப்பாங்க. பச்சை அரிசி நம்ம பொங்கலுக்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த பப்படத்துக்கு வந்து புழுங்கல் அரிசி தாங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கொட்டி வச்ச உப்புத்தோல், ஓமம், சீரகம், பிளாக் கோல்டு, மிளகுங்க. இவ்வளோ தான் தேவையான பொருள். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்ம இந்த அரிசியை ஒரு 4 மணி நேரமாச்சும் ஊற வைக்கணுங்க. 4 மணி நேரம் ஊறினா மட்டுமே நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வெந்து வரும், குழஞ்சி வரும். ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கிறோம், பயன்படுத்தும் போது கழுவிக்கிறோம். நல்லா ஊற எவ்வளோ அழுத்திட்டு பாரு. இப்படி ஊற வச்சுக்கிறது. ஆமாங்க, ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா கழுவிட்டு நம்ம பயன்படுத்தணும். தம்பி, அரிசி எல்லாம் கழுவி எடுத்துக்கோண்ணே. ரேஷன் அரிசியை நல்லா கழுவி எடுத்துக்கிறீங்க. 4 தான் கழுவிக்கோண்ணா. 4 மணி நேரம் ஊறிச்சா? ஊறிச்சுண்ணா. ஆமாம். நல்ல 4 மணி நேரம் ஊறிடுச்சுங்க நம்மளுடைய ரேஷன் அரிசி. அதை நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா கழுவிட்டோம். இப்போ அதை குக்கரில் போட்டு மாவு மாதிரி, அதாவது பொங்கல் மாதிரி நம்ம வந்து வேக வச்சு எடுக்கணுங்க. அதுக்கு எந்த பாத்திரத்தில் எடுக்கிறீங்களோ அதில் 4 மடங்கு அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஜக்கு எடுத்துருக்குங்க. இதுலேயே தேவையான அளவு உப்பு தூளுங்க. ஓமம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக, ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். அப்படியே கலக்கி விட்டால் ஜீரகம் எல்லாமே எல்லா அரிசிலையும் கலந்துருங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் பொங்கல் செய்முறை மாதிரி இருக்குது.
ஓமம் மட்டும் சேர்க்க மாட்டோம், இதோட சிறுபருப்பு சேர்ப்போம். ஆனால் இதோட பக்குவம் பார்த்திங்கன்னா பொங்கல் பதத்துக்கு வெந்து வரணும். ஸோ அதுக்காக தான் ஒரு டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ இதை நல்லா ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சோம்னாலே நல்லா குழஞ்சி வந்துடும். இதுக்காக தான் நம்ம 4 மணி நேரம் ஊற வைக்கிறது. வந்துட்டாண்டா கருப்பா. ரேஷன் அரிசி பப்படத்துக்கு காரத்துக்கு மிளகுங்க ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்க போகிறோம். நம்மளுடைய ரேஷன் அரிசிங்க ஆஹா பூ மாதிரி மணந்து இருக்கு. ஜீரகத்தோட மணமும் ஓமத்தோட மணமும் சூப்பராக இருக்குங்க. இதுலேயே 50 கிராம் அளவுக்கு மிளகை இடித்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்துக்கிட்டு கருவேப்பிலை நல்லா கை நிறைய எடுத்து பொடியாக வெட்டி வச்சுருக்கோம். அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு இங்கேருந்து கிளம்புறோம். நம்ம வீட்டு மொட்டை மாடிக்கு போகிறோம். மேலே மலர்ந்துருந்துச்சா உள்ளே குழஞ்சி வந்திருக்கும் பாருங்கள். இந்த சூட்டோடு மூட்டினோம்னா இன்னும் கொஞ்சம் குழஞ்சி வந்துடுங்க. அழகான நிழல்ல ஒரு வருஷம் கெட்டு போகாத ரேஷன் அரிசி பப்படம் செய்யலான்னு ஆரம்பித்தவங்க. ஆனாலும் பார்த்தா வெயிலில் தான் காய வைக்கணும். கண்டிப்பாக அதனால் வெயிலுக்கு வந்திருக்கோம். இந்த மாதிரி நல்லா நீட்டமான பிளாஸ்டிக் எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே ஒரு பட்டர் ஷீட் வச்சு மட்டமான அடிப்பக்கம் மட்டமான ஒரு பாத்திரத்தை வச்சு அழுத்திக்க போகிறோம். ஐந்து நாளா? நம்ம நல்ல வெயில் அடித்தா ஒரு 4 நாள் இல்லைன்னா ஒரு 5 நாள் நம்ம காத்துட்ருக்கணும். மொட்டை மாடி இல்லாதவங்க வீட்டில் ஃபேன் காற்றுருக்கு இல்லையா, அதுலேயே முதல் நாள் 2வது நாள் காய வச்சுக்கலாம். ஃபேன் காத்துல பப்படத்துக்குள்ளே காய வச்சுட்டு வெளில வந்து 2 பேர் வெளில வந்து மழையில் படுத்துருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி வேலை வெட்டிக்கு போகாதவங்களா இருந்தால் அதான் செய்வாங்க. அவங்க வேலைக்கு போகிற நேரத்தில் பகலில் உள்ள ஃபேன் காற்றுலேயே வச்சுக்கலாங்க. 2 நாளுக்கு அப்புறம் தாராளமாக வெளியில் வச்சு கூட நம்ம காய வச்சுக்கலாம். 3 days later. காலை வழக்கம் இன்னும் ஒரே நாளில் நல்லா காஞ்சிச்சு சார். ஆமாங்க, அடிக்கிற வெயில் இந்த மாதிரி இருக்குது. இப்போ பாருங்கள், காலையில் 8 மணி ஆகுது, என்ன வெயில் அடிக்குது பாருங்க. இந்த மாதிரி வெயில் அடித்தா இப்போ நம்ம முந்தா நேற்று வச்சோம், நேற்று ஃபுல்லாக காய வச்சோம், இன்றைக்கி 3வது நாளுங்க. சும்மா சூப்பராக இன்றைக்கி சாயங்காலக்குள்ளே காஞ்சிடும். நாங்கள் சாயங்காலமாக ரேஷன் அரிசி பப்படம் அதுவும் மசாலாலாம் போட்டு வச்சுருக்கோம். சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்கும். சாயங்காலம் வரைக்கும் வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். ஐயா மாலை வணக்கம். எனக்கு காலை வணக்கம் மக்கள்கிட்ட சொல்லிட்டேன். அப்போ காலைல காய வச்சோம், நீ மாலை நேரம் ஆயிடுச்சு. சூப்பராக நம்மளுக்கு ரேஷன் அரிசி பப்படம் தயாராக இருக்குது. ரேஷன் அரிசி இப்போ நம்ம அதை பொரித்து எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். தூக்கி வச்சிட்டீங்க. ஆமாங்க, ரேஷன் அரிசி பப்படம் எப்படி வரணும்னு ஆர்வமாக இருக்கிறேன். என்ன சூடாகிடுச்சு சாங்? பக்காவாக சூடாக இருக்குங்க. இப்போ நம்மளுடைய ரேஷன் அரிசி பப்படத்தை பொரித்து எடுக்க போகிறோம். நல்லா அப்பளம் மாதிரி பொரிஞ்சு வருது சாங். அவ்வளோதான் ரெடி. இதெல்லாம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க. பொரிச்சு வைக்கணுமா சாங் இல்லை அப்படி வைக்கணுமா? இப்படி வைக்கணுங்க. நீங்கள் அதை காமிச்சிட்டு அப்புறம் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இதை நம்ம வந்து தயார் பண்ணி, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏப்ரல் மாதம் மே மாதம் அடிக்கிற வெயிலை வச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு அடுத்த வருஷம் ஸ்கூல் தொடங்கும் போது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருந்த பப்படம் எவ்வளோ எப்படி வந்துருக்கு பாருங்கள். பப்படம் சும்மா பக்காவாக நாங்கள் வறுத்து எடுத்துருக்கோம். இன்னும் 2 பேர் குறையுதுன்னு பார்க்காதீங்க. ஒருத்தவங்க வேலையாக போயிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து வேலை விட்டதுனால போயிருக்காங்க. சூப்பர் சார். சின்ன புள்ளியில் வெள்ளை முறுக்கு எப்படி சாட்டினா அந்த மாதிரி இல்லைண்ணா செஞ்சு கொடுத்தா உனக்கு தான் பெருமை, எனக்கு சுவை அருமை. சூப்பராக இருக்குங்க. இந்த அப்பளம்லாம் சாப்பிட்றதுக்காகவே இந்த எக்ஸிபிஷனுக்கெல்லாம் போவோம். அந்த டெல்லி அப்பளம்னு பெருசாக இருக்கும், அதை சாப்பிட்றதுக்குன்னே போவோம். ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன், எங்கேயுமே போக தேவையில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இல்லை நம்ம சேர்த்த ஓமம், ஜீரகம், மிளகு தனித்தனியாக தெரியுதுங்க. இந்த மாதிரி பக்குவம் காய வச்சு எடுக்கிற பக்குவம் வந்து ரொம்ப முக்கியம். நல்லா காய வச்சுருக்கேன். 4 நாள் காத்திருந்ததுக்கு தரமான ஒரு பப்படங்க இன்றைக்கி. எல்லாத்துக்கும் சைடு சைடு சாப்பிடலாம். ஆமாம்,
நாங்கள் இனிமேல் நைட்டு சாதம் சாப்பிட்டா கூட நாங்கள் தாராளமாக 2 பப்படத்தை போட்டு பொரித்து சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஸ்டாக் இருக்குது. நீங்களும் இதே போல் ஸ்டாக் பண்ணி வச்சுங்க. ஒரு அருமையாக இருக்குது, ஒரு வருஷத்துக்கு கெட்டு போகாத ரேஷன் அரிசி பப்படம் சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே தரமாக இருக்குது. வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு உண்மையிலே குடும்பம் எப்படி சிக்கனம் பண்ணணுன்றத பற்றி இதுலேயும் ஒரு காரணம் இருக்குது. கண்டிப்பாக சிக்கனம் பண்ண முடியும், உங்களாலேயும் செஞ்சு சாப்பிட முடியும், நான் நம்புகிறேன். இதை 4 நாள் எங்களுக்காக பொறுமையாக காத்துட்டு இருந்த பாண்டியனை சாப்பிட்டு சொல்லட்டும். அப்புறம் நாங்கள் வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அருமையாக இருக்குது சங்கு. இது வந்து அந்த நம்ம கொஞ்சம் காரம் சேர்த்துருக்கோம் இல்லையா? ஆமாம், மிளகு. அது வந்து தூக்கலாக இருக்குது, நல்லா வெறுமனே அப்பளம் சாப்பிடும்போது ரொம்ப சாப்பிட முடியாது. இது அதிகமாகவே சாப்பிடுவோம். நன்றி, வணக்கம். நாங்கள் அடுத்த அப்பளம் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு எங்கள் வீட்டில் சாப்பிடுங்க. அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். இது மட்டும் இல்லைங்க, ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது. கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். பாய். ஹாய்.